அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக, இறைக்குலமே வருக. காட்டு மரங்களை காக்கும் இறைவன் தனது குழந்தையாய் அழைக்கின்றார். வனத்து பறவை வாழ்விக்கும் இறைவன் வல்ல தந்தையாய் அழைக்கின்றார். காட்டு மரங்களை காக்கும் இறைவன் தனது குழந்தையாய் அழைக்கின்றார். வனத்து பறவை வாழ்விக்கும் இறைவன் வல்ல தந்தையாய் அழைக்கின்றார். அப்பா தந்தாய் எங்களைத்து, அப்பா தந்தாய் எங்களைத்து, பரமன் பீடம் சென்றிடுவோம், ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய், ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை கலைந்து சரித்திரம் படைக்க செல்வோம், ஒரு சரித்திரம் படைக்க செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய், ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். பொன் தூபத்திலிருந்து வரும் நறுமணமாம் வெண்புகை பொன் வானம் வரை சென்று மூவரு தேவனை புகழ சோலைவன மலர்கள் பூமாலை ஆட்டி அழகு சேர்த்த அந்தி மாலை நேர பூக்களாம் விண்மீன்கள் கண்ணை சிமிட்டி இதோ நம் இரக்கத்தின் அன்னை ஆலயத்தை புதுப்பித்து அர்ச்சிக்கும் விழாவினை பெருமிதத்தோடு பார்க்கும் அழகோ அழகு என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்பு செய்யப்படும் அற்புத அன்னை தன்னை அண்டி வந்தோரின் வேதனை சோதனைகளை தீர்த்திட அவர்தம் கண்களின் அவசியத்தை உணர்ந்தோராய் நம்மோடும் பிறரோடும் இறைவனோடும் உறவு கொண்டு வாழ வேண்டிய வரத்தை இத்திருப்பதின் வழியாக வேண்டுவோம். குத்துவிளக்கு முன்னுரை. அன்பும் அருளும் நிறைந்த இந்த புனிதமான முதல் நாள் திருப்பலி நேரத்தில் தந்தை மகன் தூய ஆவியுமான மூவொரு இறைவனையும் உறவுகளை ஒன்றிணைக்கும் தாயாக விளங்கும் அன்னை மரியாவையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மூவொரு இறைவன் நமக்கு தரும் ஒளி நம்பிக்கையின் தீபமாக நாம் இதயங்களை ஒளிரச் செய்கிறது. அன்னை மரியா அந்த ஒளியை அன்பின் ஆடையாக தைத்து பிரிந்து இருக்கும் உறவுகளையும் உள்ளங்களையும் ஒன்றிணைக்கிறார். இன்று அந்த தெய்வீக ஒளியும் தாய்மையின் அருளும் நம் வாழ்வில் நிலைத்து நிற்க வேண்டி இந்த மங்களகரமான குத்து விளக்கின் முதல் திரியை ஏற்ற நமது பாசமுள்ள பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்ற இன்றைய முதல் நாள் திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாம் திரியை ஏற்ற உதவி பங்கு தந்தை டேவிட் பீட்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காம் திரியை ஏற்ற குளினி அருட்சகோதரிகளின் சுப்பீரியர் ஆல்பினா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் ஐந்தாம் திரியை ஏற்ற புனித ராணி மரியா அன்பிய தலைமை பொறுப்பாளர் திரு அனிட்டஸ் ஜெரோம் மற்றும் புனித குழந்தை திருசம்மா அன்பிய தலைமை பொறுப்பாளர் திருமதி அமலோற்போ மேரி இருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
இன்றைய திருப்பலியானது நன்றி பலியாக பிரிட்டோ நிஷா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், அந்தனி ஜோலி நிகாரிகா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், சகாயராஜ் பர்னத் மேரி நன்றி பலியாகவும், தமிழ் செல்வன் காணிக்கை மேரி நன்றி பலியாகவும், ஜெகன் ஜாய்ஸ் மீன் நன்றி பலியாகவும், சீனிவாசன் ஜோஷி நன்றி பலியாகவும், எஸ்டி கிளியோபஸ் ஸ்டெல்லா நன்றி பலியாகவும், ஜோஸ் ரஷீத் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், ஜான் போஸ்கோ நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜோஸ் ஜாய் ஜோபி நன்றி பலியாகவும், ஜோபியா பீனா ஜோபி நன்றி பலியாகவும், தாமஸ் ஆலின் அருள்னா மேரி நன்றி பலியாகவும், இனிகோ ஜார்ஜ் சேவியர் செல்லையா மேரி லூயிஸ் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த முதல் நாள் கொடியேற்ற திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து கரவொலி எழுப்பி நாம் ஒருவருக்கொருவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த அழகிய இடத்தில் இரக்கத்தின் அன்னை சிற்றாலயம் புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவில் பங்கெடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த வருகை தந்திருக்கிறோம். இதோ இரக்கம் நிறைந்த அன்னை எப்பொழுதும் நம்மீது கனிவும் பரிவும் இரக்கமும் கொண்டவள், எப்பொழுதும் நம் தேவைகளை அறிகின்றவள், நமக்காக பரிந்து பேசுகிறவள். எனவே அந்த அன்பு அன்னை நம்மோடு எப்பொழுதுமே இருக்கும் அன்னை. அந்த இரக்கத்தை நாம் அன்றாடம் பெற்றுக்கொள்வதற்காக இந்த சிற்றாலயம் நமக்கு ஒரு வேண்டுதலின் ஆலயமாய் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த சிற்றாலயத்தை கட்டி எழுப்ப உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த இடத்தை கொடுத்த நல்ல உள்ளத்திற்கும், உங்கள் அனைவரையும் ஊக்குவித்து சிறப்பாக இந்த திருவிழா சிறக்க உழைக்கும் நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்ட்ரூ டோம்னிக் மற்றும் நம்முடைய உதவி பங்கு தந்தை டேவிட் அவருடைய கருத்துக்களுக்காகவும் உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் அன்னை இதோ நமக்காக பரிந்து பேசி ஆண்டவரின் இரக்கத்தை நம் வாழ்க்கையில் பெற்றுத்தர மன்றாடுவோம். எனவே நம் பாவங்களை குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். பாவ மன்னிப்பு வழிபாடு. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னவனே என்னை மன்னிப்பாயா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. குடும்பங்களில் உறவு என்ற முழுமையான பங்கை தெரிந்து கொண்ட பிறகும் குடும்ப உறுப்பினர்களிடையே பிரச்சனைகள் உருவாக்கியும் அதனால் யாரும் பிறரிடம் பேசிடாமலும் வாழ்கின்றோம். நாளுக்கு நாள் உறவு என்ற ஒளி மறைந்து கொண்டே போகிறது. சில நேரங்களில் பிரச்சனைகளே இல்லை என்றாலும் ஆளுக்கு ஒரு அலைபேசியை வைத்து அதனுடன் விளையாடி உறவுகளை உதாசீனப்படுத்தி வருகின்றோம். ஆமப்பா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என முடக்குவாதக்காரனிடம் சொன்னது போல் எங்கள் மீதும் இறங்கி எங்கள் பாவங்களை மன்னியும் இயேசுவே, மன்னியும். மன்னிப்பாயா
மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. வாக்கு மாறாத என் தேவனே, என் சமூக வாழ்வில் ஒருவருக்கொருவர் பொறாமை, வன்மம், பழிக்கு பழி போன்றவைகளால் உறவில் உடைந்து வாழ்ந்து வருகின்றோம். பிறருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்த பின்பும் கூட உதவ மறுத்துவிடும் தருணங்களுக்காகவும், பிறர் முன்னிலையில் நம் சொந்த உறவுகள் அவமானப்படட்டும் என்ற ஆணவத்திற்காகவும், பிறரின் துன்பத்தை கண்டு மனதிற்குள் இன்பம் காண்பவர்களாக வாழ்ந்து வருவதை நினைத்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுகிறோம். எங்களை மன்னியும் இயேசுவே, மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது. ஆம், என்னை பின்பற்றுகிறவன் என் கட்டளைகளை கடைபிடிப்பான் என்று மொழிந்த நல்ல தந்தையே, பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தும் உம் கட்டளைகளை, வார்த்தையை மதிக்காமல் பின்பற்றாமல் வாழ்ந்த நேரங்களுக்காகவும், திருச்சபையின் அடித்தளமாகிய பங்கிலும் பங்கின் அடித்தளமாகிய அன்பியங்களிலும் பக்த சபைகளிலும் தங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி தன் கருத்துக்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எண்ணமும், அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் ஆன்மீக வழிகாட்டிகளுக்கு கீழ்ப்படியாத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம். மன்னியும் இயேசுவே, மன்னியும். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா 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 மன்னவனே என்னை மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. எல்லாம் வல்ல நமது அன்பு தந்தை நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாதுக, உலகினிலே நல் மனதோருக்கு அமைதி உண்டாதுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அளிக்கும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் தீர இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தை வரப்பட்டு தீர்ச்சிருப்பவரே, தீரம் மீது இறங்குவே. ஏனெனிலே கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க இரக்கத்தின் அன்னையின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் அனைவரும் விடுவிக்க பெற்று விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் எரோமியா எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் நம் தேவனாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்ய இருக்கின்ற உடன்படிக்கையை பற்றியும் அவர்களுக்கு தான் இறைவனாக இருப்பதாக கூறி உறவினை வலுப்படுத்துவதை வாசகத்தின் வழியாக கேட்போம். அதை நமது வாழ்வாக்குவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 31, வாழ்வு தரும் வார்த்தைகள் 33 34 முடிய. அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடித்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் தெய்வம் இயேசு. என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவேன். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு.
விலகாத என் தெய்வமே ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே சுமப்பவரே என் ஒளியும் அவரே என் வழியும் அவரே நான் எங்கு சென்றாலும் என்னோடு வருபவரே என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் ஈஸ்வர் இருக்கின்றார் என் கரம் பிடித்து என்னை பசும்புல்லில் நடத்த என் ஈஸ்வர் இருக்கின்றார் ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே என் பக்கம் இருக்கின்றார் அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே ஒரு நாளும் விலகாத என் தெய்வமே இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய பவுல் உரோமையருக்கு கூறும் இறை வார்த்தைகள். உடலின் உறுப்புகள் பலவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறுப்பும் உடலின் தேவைக்காக ஒன்றிணைந்து செயல்படுவது போல் கிறிஸ்துவின் உடலாம் திருச்சபையில் நாம் பலராக இருந்தாலும் பல வகை இறை வரங்களை பெற்றிருந்தாலும் அனைவருக்காகவும் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்து அறிவுறுத்தப்படுவதை செவி கொடுத்து கேட்டு நமது வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 9 தொடங்கி 16 முடிய. உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள். அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதை பெருமிதம் கொள்ள வேண்டாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. கேள்விற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனங்கள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தை இமானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே யாவும் நிகழ்ந்தன. இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்க்குறேன். ஒரு திருவிழா களை கட்டுது. இரக்கத்தின் அன்னையினுடைய திருவிழா. இந்த ராணி மரியா அன்பியத்தில் வாழ்கின்ற குடும்பங்கள் மற்ற பங்கு மக்கள் அனைவரும் குழந்தை திரைசால் அன்பியமும் சேர்ந்து கொண்டாடும் இந்த அருமையான விழாவில் உங்களோடு நானும் கலந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல ஒரு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி என்ன? 2012ஆம் ஆண்டு நான் இந்த உயர் மறை மாவட்டத்தில் சொத்துக்களின் அதிபராக பொறுப்பெடுத்தேன். அப்பொழுது ஒரு 6 மாதம் கழித்து அருட்தந்தை கப்ரியேல் அவர்கள் என்னை அழைத்து இன்மாரி மதுரவாயில் பகுதியிலே ஆலப்பாக்கம் பகுதியில் ஒரு சிறிய ஒரு ஆலயம், அவற்றை ஒரு குடும்பம் நேர்ந்தளிக்கிறார்கள், காணிக்கையாக கொடுக்க ஆசைப்படுகிறார்கள், நீங்கள் அவற்றுக்கான ஆவணங்களை தயாரிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நானும் இந்த இடத்தை வந்து பார்த்தேன், அளந்தேன். மரிய எடிசன் குடும்பம் நினைக்கிறேன், அவங்க தானே, அந்த பக்கத்து வீடு ஞாபகம் இருக்கு. அவங்க வீட்டில் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு காப்பி அருந்துட்டு நான் அந்த இடத்தை அளந்து மறை மாவட்டத்தில் இது ஒரு கிஃப்ட் லேண்ட், இந்த ஒரு குடும்பம் நமக்கு மறை மாவட்டத்திற்கு இந்த இடத்தை தருகிறார்கள் என்று சொன்னவுடன் அங்கிருந்த ஒரு லாயர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவற்றை நாம் முறைப்படுத்தி வாங்க முடியாது, ஏதாவது கோளாறு இருக்கும் என்று சொன்னார்கள். டாக்குமெண்ட்லாம் வாங்கி பாருங்க, எந்த கோளாறும் இல்லை என்று நானும் வாதாடினேன். ஒரு வருடம் அதுக்காக போராடினேன். அதுக்கு பிறகு எனக்கும் மாற்றம் வந்தது 2ஆம் வருடத்தில். எதற்கு சொல்கிறேன் என்றால், 2012ஆம் ஆண்டு அடியெடுத்த இந்த இரக்கத்தின் அன்னை ஆலயத்தில் இன்றைக்கு அருட்தந்தை எனக்கு அழைக்கும் போது இந்த ஆலயம் தான் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் இந்த ஆலயம். ஆகவே அன்னை எவ்வளவு பாருங்க பெருமை மிக்கவள். அடியெடுத்து வைத்த என்னை இந்த ஆலயத்தை அர்ச்சிக்க
அவளே தேர்ந்தெடுத்தாள். மரியே வாழ்க. இதுதான் அதிசயம், அற்புதம். அன்னை யாரை தேர்ந்தெடுக்கிறாள் என்று தந்தைக்கு தெரியாது இது எதற்கு என்று. ஆனால் இன்னைக்குதான் நான் வந்து பார்த்த பேர் தான் எனக்கே அந்த ஆச்சரியம், எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆக அன்புக்குரியவர்களே, இதோ அன்றைக்கு எடுத்த அந்த கனவு நனவானது. இன்றைக்கு இந்த இரக்கத்தின் அன்னை ஆலயமாய் நாம் அனைவரும் கூடி ஜெபிக்கும் இடமாய் இந்த இடம் அமைந்திருக்கிறது. திருவாளர் மரி எடிசன் குடும்பத்தாருக்கும் மிக்க நன்றி. அவர்களுக்கும் ஜோரா ஒருமுறை கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அருமையான ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? உறவை ஒன்றிணைக்கும் தாய் என்று அழகாக கூறுகிறார்கள். இந்த உறவுக்கு மணிமகுடம் நம்முடைய பங்கு தந்தை. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு இந்த குடும்பங்கள் எல்லாம் அத்துபடி. உங்க வீட்டில் ஒருத்தரா அண்ணன் தம்பியா பழகக்கூடியவர். நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த உறவுகளுக்கு மையமாய் இவ்வாறு இருக்கிற பங்கு தந்தையர்கள் இருக்கும் பொழுது குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும். ஆகவே உறவுகள் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த உறவுகள் இன்றைக்கு எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறது, உறவுகள் மதிக்கப்படாமல் போகிறது, உறவுகளில் விரிசல்கள், உறவுகளில் பிளவுகள், உறவுகளில் பிரச்சனைகள், இவை அனைத்தும் மனத்தாங்கலை ஏற்படுத்தி பல உறவுகள் பிரிந்து வாழும் ஒரு சமூகமாய் இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பெரிய அளவில் பரந்துபட்ட உறவுகள் இன்னைக்கு சிறிய சமூக உறவாக மாறிவிட்டது. ஏனென்றால் அன்னைக்கு கூட்டு குடும்பம், இன்றைக்கு தனி குடும்பம். ஏனென்றால் கூட்டு குடும்பம் என்பது மிகப்பெரியது. அதில் அனைத்து உறவுகளும் ஒன்று கூடி வாழ்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு தனி குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சுருங்கி போய்விட்டது. ஆகவே இப்படி சுருக்கமாக இருக்கும் பொழுதாவது மகிழ்ச்சி இருக்கிறதா, அந்த உறவுகளிலாவது அங்கே சந்தோஷம் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அங்கேயும் ஒரு நிலையான சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல்கள் இருப்பதை பார்க்கலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் உறவுகளுக்கு முதலிடம் தருபவர். இறைவன் உறவுகளுக்கு முதலிடம் தருபவர். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அந்த உறவுகளின் சங்கமம் தான் நம் கடவுள். உறவுகளின் சங்கமம் நம் கடவுள். ஏனென்றால் தந்தை மகன் தூய ஆவியாராய் இதோ அவர்கள் ஒன்றிணைந்து வாழ்கின்ற ஒரு கடவுளின் குடும்பம். ஆகவே அந்த உறவில் நாம் பார்க்கிறோம் சமத்துவம், சமதர்மம் அனைத்தும் மிளிர்ந்திருக்கிறது. அங்கு பிரிவுகள் இல்லை, பிளவுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. கடவுளின் குடும்பம் ஒற்றுமையின் குடும்பமாய் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று வரை இருப்பதனால் தான் நாம் அனைவரும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்கின்றோம். ஆகவே உறவுகளுக்கு முதலிடம் கடவுளின் குடும்பம், தந்தை மகன் தூய ஆவியானவரின் குடும்பம். இரண்டாவது திருக்குடும்பம். அந்த குடும்பமும் இன்றைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியான குடும்பம். கணவன் மனைவி மகன் என்று அந்த குடும்பம் வாழ்ந்து பல உறவுகளை இன்றைக்கு உலகத்திலே நிலைநிறுத்தி கொண்ட ஒரு திருக்குடும்பம் என்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உறவுகள் எதற்கு தேவை, உறவுகள் எதற்கு தேவை, தேவையா என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு பல பேர் உள்ளத்தில் இருக்கிறது. ஏனென்றால் உறவுகளை வச்சுட்டா, சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டா நமக்கு தான் தொல்லை. ஏன்னா சொந்த பந்தங்க வீடு தேடி வந்தாங்கனாலே இன்னைக்கு கஷ்டப்படுகிறவர்கள் நிறைய பேர். ஏன் வந்துட்டான், தொல்லை பிடிச்ச வந்துட்டான், எத்தனை நாள் தங்க போறானோ, எத்தனை நாள் இங்க இருக்க போறானோ, எத்தனை நாள் சாப்பாடு அவனுக்கு போடணுமோ, நம்ம குடும்பத்தை பத்தி அவனுக்கு தெரியாதா? இதே ஒரு சென்னையில ஒரு சின்ன ஒரு ரூம்ல நான் வாழ்ந்து நிற்கிறேன். இதுல வேற அண்ணன் தம்பி எல்லாம் இங்க வரணும், என்னை பார்க்கணும், திருவிழா கொண்டாடணும் அப்படின்னு வந்தா நாங்க எங்க தூங்குறது? அப்படி இன்னைக்கு நொந்து கொள்ளும் குடும்பங்கள் ஏராளம். ஆம் அன்புக்குரியவர்களே, சிறிய வீடாக இருந்தாலும் மனதிருந்தால் மார்க்கம் உண்டு. அங்கு அந்த உறவுகளுக்கு இடம் உண்டு. அங்கு கண்டிப்பாக தூங்குவதற்கும் உண்பதற்கும் மகிழ்ச்சி உண்டு. ஆகவே இந்த உறவுகளை நாம் மதிக்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக மகிழ்ச்சி தான் உறவின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
இவற்றை நான் சற்று பார்த்தேன். என்ன விவிலியத்தின் வழியாக இந்த உறவு குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாம், லோத். ஆபிரகாம் என்பவர் குல முதல்வர், சாராவை மணந்து கொண்டவர். லோத் என்பவர் யார்? சாராவினுடைய அண்ணன். ஆகவே மச்சான். யாருக்கு? ஆபிரகாமுக்கு மச்சான். அப்போ அவங்க 2 பேருக்கிடையே ஒரு சிறிய மனக்கசப்புகள் ஏற்படுகிறது. லோத் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் எப்படியோ வாழ்ந்துடுவான், ஆனா நான் யாரு, என் குடும்பம் எப்படி இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஆகவே எப்படியோ சொத்துக்களை பிரிக்கணும், எல்லைகளை பிரிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். உடனே ஆபிரகாமுக்கு செய்தி சென்றது. ஆபிரகாம் என்ன செய்தார்? அவர் உறவுகளை மதிக்கக்கூடியவர் அல்லவா, கடவுளின் மகன் அல்லவா, நம்பிக்கைக்குரியவர் அல்லவா. ஆகவே லோத்தை அழைத்து, உனக்கு எந்த பகுதி வேண்டும், வடபகுதியா, தென் பகுதியா, மேற்கா, கிழக்கா, எந்த பகுதி வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள், எஞ்சி இருப்பதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி, இதோ அந்த மனக்கசப்புகளுக்கு இடம் தராமல் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? இதோ தன்னுடைய சொந்தத்திற்கு அவர் தாராளமாய் அள்ளி கொடுத்தார். அவர் சொத்துக்களை தேக்கி வைக்கவில்லை, மாறாக பிரித்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குள்ளே, இந்த ஒரு உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவு? அருமையான ஒரு உறவு இல்ல? ஆனா இன்னைக்கு அது இருக்கிறதா? இந்த உறவின் அடிப்படையில் நம் குடும்பங்கள் வாழ்கிறதா? இன்னைக்கு சொத்துக்களின் அடிப்படையில் எத்தனை குடும்பத்தில் பல பிரச்சனைகள், இன்றைக்கு வழக்குகள் எல்லாம் நீதிமன்றத்தில் எதை குறித்து இருக்கிறது? இந்த சொத்துக்களின் வழக்குகள் தான் இன்றைக்கு ஏராளமாய் குவிந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே ஆபிரகாமின் நல்ல உள்ளம் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் எல்லோருமே மகிழ்ச்சியோடு வாழ முடியுமே. உங்களுக்கு என்ன பாதை, நீங்க சாமியாரு, உங்களுக்கு இதை பத்திலாம் தெரியாது, எங்களுக்கு 1 சென்ட் கூட ரொம்ப முக்கியம், அது அவனுக்கு போகணுமா, அவளுக்கு போகணுமா, விட்டு கொடுக்கணுமா, நீங்க வேணா உங்க கதை பேசலாம் என்று இன்னைக்கு 1000 பிரசங்கம் கேட்டாலும் அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்காது. சண்டை போட்டு எப்படியாவது பிரிச்சுன்னு தான் போனோம் ஆசைப்படுறோம். ஆனா இதுலயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். நிறைய அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், அக்காமார்கள் தாராளமா இன்னைக்கு வழங்குவதாக இருக்கிறார்கள். ஆகவே ஆபிரகாம் லோத்தின் உறவில் விரிசல் ஏற்படவில்லை, மாறாக அங்கே ஒரு புதிய மார்க்கம், புதிய வழி ஏற்பட்டு கடவுள் ஆபிரகாமை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதித்தார். ஆகவே கொடுப்பவர்களுக்கு இறைவன் தாராளமாய் கொடுப்பார். எனவே அன்புக்குள்ளே அந்த உறவில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புதிய மார்க்கத்தை நாம் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு குடும்பம், அதிலே தாவீது யோனதான் உறவு. இவை ஒரு வித்தியாசமான உறவு, ஒரு நட்பு உறவு. இந்த நட்புறவிலே நாம் பார்க்கலாம், தாவீது ஒரு ஆட்டிடையன். யோனதான் யார்? அவன் சவுலின் மகன். அவன்தான் அடுத்த அரசாட்சிக்கு சொந்தமானவன், இளவரசன். ஆனால் யோனதான் என்ன செய்கிறான்? தாவீதினுடைய திறமையை பார்க்கிறான். தாவீது கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவன். ஆகவே என் நண்பன் அவன், ஆகவே என் நண்பனுக்காக என் அரசாட்சியை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி யோனதான் என்ன செய்தான்? அவன் தனக்கு வர வேண்டிய அரசுரிமையும் விட்டு கொடுத்து, அவருடைய தந்தை தாவீதை கொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதை பற்றிய தகவலையும் கொடுத்து தாவீதை காப்பாற்றினான். இதுதான் உண்மையான நட்புறவின் அடையாளம். ஆகவே தாவீது யோனதானின் நட்பு மிகவும் பலமான நட்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உறவுகளில் நண்பர்களின் உறவும் மிக மிக முக்கியம். இந்த நண்பர்களின் உறவில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆழமான நட்பு இன்றைக்கு இருக்கிறது? இந்த தாவீது யோனதானை போல நட்புறவு நம் மத்தியில் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக ரூத், நகோமி, இவர்களுடைய உறவில் பார்க்கலாம். இவர்கள் என்ன உறவு? மாமியாரும் மருமகளும். இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் வழக்கமா என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும், பிரிவு தான் இருக்கும், பிரச்சனை தான் இருக்கும், அவதூறு பேச்சுகள் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான மாமியார் மருமகள். இவற்றில மருமகள் ஒரு பெரிய ரோல் எடுக்கிறார். என்ன ரோல்? ரூத்து. அவள் அருமையான மகள், கடவுளுக்கு விசுவாசியாக வாழ்ந்தவள். ஆகவே தன் கணவனை அவள் பறிகொடுத்தாலும் அந்த வீட்டோடு கலாச்சாரத்தோடு ஒட்டி உறவாட இதோ தன்னுடைய மாமியாரை பார்த்து சொன்னது என்ன? நான் உன்னோடு வாழ்கிறேன், நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பாற்றுவேன்,
என்று சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த உறவை மதித்தனால்தான் கடவுள் என்னவோ ரூத்தின் பரம்பரை வழியாகத்தான் இயேசுவின் பிறப்பு அங்கே உருவெடுக்க செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மாமியார் மருமகளுடைய உறவின் நெருக்கம் இன்றைக்கு நம் மத்தியிலே எப்படி இருக்கிறது என்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆம் அன்புக்குள்ளே, இது மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக அண்ணன் தம்பி உறவு. இதுக்கு 2 பேர் சொல்லலாம், யாக்கோபு எசாவு, காயின் ஆவேல். ஆனால் இந்த அண்ணன் தம்பி உறவில் 2 பேர் உறவிலையும் பார்க்கிறோம் பொறாமை மேலோங்குகிறது. அவர்கள் மத்தியிலே சண்டை, அந்த எண்ணங்கள் உருவாகிறது. இருவரும் பிரிக்கணும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அதிலே தம்பி ஆபேல் அவன் கடவுளுக்கு பிரமாணிக்கமான ஒரு மனிதனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். தன் அண்ணனுக்காக விட்டு கொடுக்கிறான், அந்த உறவை வளர்க்கிறான். இருந்தாலும் காயின் அந்த ஆபேலை கொள்வதாக பார்க்கிறோம். இங்கே யாக்கோபு எசாவு அவருடைய உறவிலும் இந்த பிரிவுகள் இருக்கிறது. அதற்கு பிறகு 2 பேரும் மன்னித்து ஒன்று கூடுகிறார்கள். இவ்வாறு அண்ணன் தம்பி உறவுகளும் மிக மிக முக்கியமான உறவு. இந்த விவிலியத்தில் இவற்றை பற்றிய கதாபாத்திரத்தின் உறவுகள் அதிகமாக நமக்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். ஆம் அன்புக்குள்ளே, இவ்வாறு விவிலியத்தில் பல கதாபாத்திரங்கள், அவற்றின் குடும்ப உறவுகள், பல குடும்பங்கள் நமக்கு முன் உதாரண குடும்பங்களாக காட்டப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில்தான் இதோ நம் அன்னை ஒரு புதிய ஏவாளாய் அவள் உருவாகிறாள். இந்த உறவுகளுக்கெல்லாம் மணிமகுடமாய் இந்த உறவை உலக மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் தாயாக அவள் இருக்கிறாள் என்பதை பார்க்கலாம். அன்னை மரியாளின் உறவிலே நாம் என்ன பார்க்கிறோம்? முதலிலே அவள் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்கிறாள். அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? அவள் தன் தாய் தந்தையால் அவள் சிறு வயதிலே அனாதையாக கோவிலிலே விடப்பட்டாலும் அவளுக்கென இருக்கிற உறவு சித்தி முறை, அதான் எலிசபெத். ஆகவே எலிசபெத்தும் இந்த முதிர்ந்த வயதில் பேறுகாலத்தோடு இருக்கிறாள் என்று அறிந்தவுடன் இதோ அந்த உறவிலே புதுப்பித்துக் கொள்ள அன்னை இளம் மங்கை ஓடோடி செல்கிறாள். அவளும் கர்ப்பவதிதான். இருந்தாலும் அந்த பெரியவளை, முதியவளை பார்க்க அவளோடு ஓடுகிறாள். எதற்காக? இதோ தன்னை விட பெரியவள், அவளை ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறாரே, கண்டிப்பாக அவளை உயர்த்தும் பொழுது கடவுள் என்னையும் இந்த அவதூறுகளில் இருந்து, இந்த பேச்சுகளில் இருந்து என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவளுக்கு பிறந்தது. ஆகவே இதோ அந்த உறவை புதுப்பிக்க ஓடோடி செல்கிறாள், பணியாற்றுகிறாள். அவள் குழந்தை பெற்றெடுக்கும் வரை அங்கே அன்னை பணி செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குள்ளே, இவ்வாறு அன்னை இந்த குடும்பத்தின் உறவுகளை புதுப்பித்து அவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு அன்னையாக நம் அன்னை அங்கே காட்சி தருகின்றாள். இரண்டாவதாக அன்னையினுடைய உறவு கானாவு திருமணத்தில் நாம் பார்க்கலாம். அனைவருக்கும் தெரிந்த நிகழ்வுதான். அங்கு என்ன நடந்தது? இது சொந்த பந்த குடும்பம் அல்ல. அன்னை இயேசுவும் விழாவுக்கு அழைக்கப்பட்டார்கள். அந்த அழைப்பை ஏற்று சென்றவர்கள் தான். ஆகவே அந்த குடும்பத்தில் பிரச்சனை தான். அவற்றை பார்த்து அன்னை மரியாள் நின்று விடவில்லை. மாறாக அந்த குடும்ப உறவில் ஒரு பொழுதும் பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முழுமையாய் அவள் களம் இறங்கினாள். தன் மகனைக்காக அவள் பரிந்து பேசுகிறாள். முதல் புதுமை ஆட்ட தன் மகனை தூண்டுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்னை மரியாள் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் ஒரு தாயாக இருக்கின்றாள். ஆகவே ஒவ்வொரு குடும்பங்களின் உறவுகளுக்கும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாம் நாடி ஜெபிக்கும் பொழுது அந்த கானாவூர் திருமணத்தில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கியது போல அன்னை நம் குறைபாடுகளை தீர்த்து வைப்பாள் என்ற நம்பிக்கையை இதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ மூன்றாவது நிகழ்வு. அன்னை மரியாள் தன் ஒரே மகனை சிலுவை மரத்திலே அவள் பலியாக ஒப்பு கொடுக்கிறாள். ஆம் அன்புக்குள்ளே, இது தாய் மகனுக்கு இருக்கின்ற ஒரு உறவின் பாலம். இது எவ்வளவு ஆழமானது, அர்த்தம் உள்ளது. ஆகவே தாய் சேய் உறவானது பிரிக்க முடியாத உறவு. ஆகவே அந்த பிரிவையும் அன்னை மரியாள் நேரடியாக பார்க்கும் பொழுது அவள் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள், பிரச்சனைகள் எப்படியாக இருந்திருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஆகவே அவ்வளவு துன்பத்தை அன்னை தாங்கிக் கொண்டதன் நோக்கம் அவள் கடவுளின் பிரமாணிக்கமான வாழ்வை ஏற்றுக்கொண்டதனால்தான். எனவே அன்புக்குரியவளே, இவ்வாறு அன்னை மரியாள் தன் மகனோடு இணைந்து பயணம் செய்தாள்.
குழந்தை பிறந்தது முதல் வளர்ந்தது வரை, இறக்கும் நிகழ்ச்சி வரை இதோ தன் மகனோடு இணைந்து உடன் இரட்சகியாக வாழ்ந்தவள்தான் நம் அன்னை. ஆகவே தன் மகனுக்கு பக்கபலமாக, துணையாக, தைரியம் சொல்பவளாக அந்த உறவிலே அவள் நீடித்து நிற்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குள்ளே இதைவிட மேலான உறவுதான் இன்றைக்கு இறைவன் எதிர்பார்க்கும் உறவு. அந்த உறவை அன்னை மரியாள் பலப்படுத்தினாள். ஏனென்றால் அன்னை பெற்றெடுக்காத மற்ற 12 சீடர்கள், அவர்கள் யார்? இயேசுவால் உருவாக்கப்பட்டவர்கள், ஆண்டவரின் வார்த்தையை கேட்டவர்கள், ஆண்டவரோடு வாழ்ந்தவர்கள். ஆகவே ஒரு வித்தியாசமான பிள்ளைகளை அன்னை தான் பெற்றெடுக்கவில்லை என்றாலும் அந்த பிள்ளைகளை எல்லாம் அரவணைத்து தைரியம் சொல்லி ஊக்கப்படுத்தி அவர்கள் பலம் இழந்த பொழுது பலத்தை கொடுத்து ஜெபித்து அவர்களோடு இணைந்து உருவாக்கும் பணியிலே அன்னை மரியாள் ஈடுபட்டாள். இதுதான் அன்புக்குள்ளே ஒரு மேலான இறை உறவின் சங்கமம் என்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புதிய உறவின் பாலமாய் அன்னை மரியாள் புதிய முதல் திருச்சபையை ஏற்படுத்திய தாயாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆகவே அன்று முதல் இன்று வரை அன்னை இந்த திருச்சபையோடு உறவு கொண்ட ஒரு தாயாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு எல்லோருக்கும் தரப்பட்ட புதிய உறவு என்ன? நாம் அனைவரும் இறை வார்த்தையை கேட்கிறோம், இறை வார்த்தையை படிக்கிறோம், இறை வார்த்தையை தியானிக்கிறோம், இறை வார்த்தையின்படி வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே இங்கு கூடியிருக்கிற அனைவரும் சொந்த பந்தங்கள் அல்ல, மாறாக ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அவற்றுக்கு செவி கொடுத்து ஒரே அன்பியமாய், ஒரே கூட்டு குடும்பமாய் புதிய குடும்ப உறவுகளை இங்கே நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உறவுதான் நீடித்த உறவு. ஆகவே சொந்த பந்தங்களுக்கிடையே இருக்கிற உறவுகள் அது பணம், பதவி, பிரச்சனை இவற்றால் பிரிவுபடலாம். ஆனால் இந்த புதிய உறவிலே புதிய ரசமாய் நாம் அருந்தி வாழ்கின்ற இந்த ஒரு கூட்டு குடும்பம், அன்பிய குடும்பம், நம்முடைய பங்கு குடும்பம், இது மிக மேலான உறவின் அடையாளமாய் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உறவை ஒன்றிணைப்பவள்தான் நம் தாய் மரியாள். எனவே நாம் பயப்பட வேண்டாம். நம் அன்பியங்கள், நம் பங்கு அனைத்திலும் பாதுகாவலர் பலர் இருக்கலாம். ஆனால் அன்னையினுடைய தெய்வீக பராமரிப்பு, அவளுடைய பரிந்து பேசுதல் நம் ஒவ்வொருவருக்கும் இல்லை என்றால் திருச்சபை பிளவுபட்டிருக்கும். ஆகவே திருச்சபையை ஒன்றிணைக்கும் அன்பின் தாயாய், உறவின் பாலமாய் அன்னை மரியாள் திகழ்கின்றாள். எனவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்று அன்னை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? அவற்றை தான் நாம் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த புதிய உறவின் பாலமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பல ஊர்களை சார்ந்தவர்கள். ஆனால் சென்னை மாநகரம் நம் அனைவரையும் இங்கே ஒன்றாய் இணைத்து நம்மை ஒரு கூட்டு குடும்பமாய் புதிய உறவை நம்மிடத்திலே கட்டி எழுப்புகின்றது என்றால் அது எதன் அடிப்படையில்? இறைவார்த்தையின் அடிப்படையில். ஆகவே இதன்படி நாம் வாழும் பொழுது நம் மத்தியிலே எந்த நேரத்திலும் எந்த மனக்கசப்புகளும் இருக்கக்கூடாது. நம்மிலே யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. அன்பியங்களில் நான் தலைவன், நீ எனக்கு தொண்டன் என்ற அந்த பாகுபாடு இல்லாமல் இருக்கின்ற உறவின் அன்பியங்கள் தான் மேலோங்கி வளர முடியும். ஏனென்றால் நாம் அனைவரும் இறை வார்த்தையை கேட்டு நடக்கின்றவர்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த புதிய உறவை வாழ்ந்து காட்டும் பொழுது அதுதான் இறை ஆட்சிக்கு சொந்தமான உறவாக மாறுகிறது. ஆகவே நீங்களும் நானும் இந்த புதிய வாழ்க்கையை வாழும் பொழுது இறை ஆட்சிக்கு சொந்தமான மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறை ஆட்சி என்பது என்ன? சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைப்பதுதான். ஆகவே அவற்றை உருவாக்கும் புதிய குடும்பம் தான் புதிய உறவின் அடிப்படை அடையாளம். அந்த உறவின் அடிப்படையில் வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறை உறவிலே தொடர்ந்து வாழ்வோம். ஆமேன். நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய விண்ணப்பங்கள் தேவைகளை நம்முடைய தெய்வத்தாயின் வழியாக எடுத்துரைப்போம். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அனைத்தையும் அமைத்தார்களும் இறைவா, இறை பணிக்காக நீர் தேர்ந்து கொண்ட உலகெங்கும் வாழும் அனைத்து குருக்களையும் மற்றும் இறை பணியாளருக்கும்
தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை திறம்பட நிறைவேற்றவும் உமக்கு உண்மையுள்ள ஊழியராய் விளங்கவும் தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் புனித வாழ்க்கையாலும் திருச்சபைக்கு என்றும் நற்கனிகளை கொடுக்கின்ற அருள் வரத்தை தர வேண்டும் என்று புனித இரக்கத்தின் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உறுத்ததாக என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளினால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கின்றோம். இயேசுவே, இந்நிலையை மாறி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவு திறனாலும் ஆக்க செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டுமென்று புனித இரக்கத்தின் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, ஒரே திருமுழுக்கினால் உலகெங்கும் வாழும் நாங்கள் ஒரே குடும்பமாக உமது அழைப்புக்கேற்ப வாழவும் உமக்கு சான்று பகிர்ந்து வாழவும் விசுவசிப்போர் அனைவரிடமும் ஒற்றுமையும் அமைதி உணர்வும் உருவாக்கும் உறவுகளை ஒன்றிணைக்கும் பாலமாகவும் குடும்பங்களில் உள்ள தலைவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் புனித இரக்கத்தின் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நீ நம்பியதால் உன் நோய் உன்னை விட்டு நீங்கியது என்று கூறிய என் அன்பு இறைவா, பல்வேறுபட்ட நோயினால் கஷ்டப்படும் அனைவரையும் மற்றும் மருத்துவமனை நோயாளிகளையும் மனநோயினால் கவலைப்படுவர்களையும் உன் பாதத்தில் அர்ப்பணித்து அவர்கள் நல்ல உடல் சுகம் கிடைத்து என்றும் உமக்கு சாட்சியாக வாழ புனித இரக்கத்தின் மாதா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அருள் பெரும் ஜோதியான இறைவா, இளைஞர்கள் அனைவருக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உமது மனநிலையை பெற்றவர்களாய் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து குடும்ப நலன், சமூக நலன் மற்றும் திரு அவையின் நலனின் அக்கறை கொண்டவர்களாய் வாழவும், சமூக தொடர்பு ஊடகங்களை அனைவரின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும், வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமண வரன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு தகுந்த துணை கிடைக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று புனித இரக்கத்தின் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேட்டருளும் இறைவா, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பிடத்தை விழுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நம்முடைய ஆலயத்துடைய அர்ச்சிப்பு விழா என்று 13வது ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு கொண்டாடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நம்பிக்கை அதை சொன்னது போலதான், மாதாட்ட நீங்க கேட்கதெல்லாம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக இந்த நாளிலே அன்னைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். 3 நாட்கள். இந்த முதல் நாள் அன்னை எவ்வளவு அதிசயம் செய்கிறாள் என்பதை நம் கண் கூடாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். மழையை அப்படியே நிறுத்தி நான் பண்ணேன். இதை விட வேறு சாட்சி என்னால் சொல்ல முடியாது. ஆகவே இந்த நாளிலே நாம் அனைவருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக உருவாவதற்கு எத்தனை பேர் உழைத்திருக்கலாம், எவ்வளவு நேரத்தை, பொருளை,
நிறைய காரியங்களை நம்மளால விவரிக்க முடியாது. எல்லாம் மாதாவுடைய மகிமைக்காக. அதனை அனைவரும் தந்தை சொன்னது போல என்னை ஒன்றிணைக்கும் தாய், நீங்கள் அனைவரையும் உறவுகளை பேணுகின்றபடாக இருக்கிறது. எனவே நல்ல இதே ஒற்றுமை, இதே ஒரு ஒன்றிணைப்பு நம்மிடம் இருக்க, நம்முடைய குடும்பங்கள் தேவைகள் எல்லாம் என்னுடைய பாதுகாப்பு கொடுங்க. ஆசீர்வாதமான திருவிழா மிக அருமையான அன்னையுடைய அபரிவிதமான அருவூற்றாக ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை ஏதோ நம் மக்கள் அனைவரும், இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நிறைவாக பெற்றுக்கொண்ட தாய் நமக்காக பரிந்துரைக்க வேண்டும் என்று உள்ளத்திலே ஜெபிப்போம். நிறைய உறவுகள், நிறைய தந்தை சொன்னது போல நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள், உறவுகள் இல்லாம சண்டை சாடைகள் போட்டுக்கொண்டு இருக்க அத்தனை குடும்பங்கள்ல கூட இன்னைக்கு அன்னை தேவதாயுடைய பரிந்து நம்ம ஜெபம் அனைவரையும் ஒன்றிணைத்து மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டு உறவோடு வாழ அருள் புரியும் என்று இரக்கத்தின் மாதா வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். அனைவரும் அமருவோம். காணிக்கை பாடல், காணிக்கை பாடல். எடை தருவே உன் பணி செய்திடுவே, உனக்கென எடை தருவே உன் பணி செய்திடுவே. உறவாட வந்தவா, உலகாட வந்தவா, உயிராகி நின்றவா, உயிரை தந்தவா. உறவாட வந்தவா, உலகாட வந்தவா, உயிராகி நின்றவா, உயிரை தந்தவா. உனக்கே எடை தருவே, உனை போல் வாழிடுவே. இன்று உனக்கே எடை தருவே, உனை போல் வாழிடுவே. உனக்கென எடை தருவே, உன் பணி செய்திடுவே. வாழ்வு தந்தாய், வாழ வைத்தாய், வளங்கள் தந்தாய், வளர செய்தாய். பணியே வாழ்வாக்கி, சேவை செய்ய வழிகாட்டி சென்ற இறையனே, என்றும் பேரன்பே. சிறந்த பணமும் சிறந்த குணமும் நான் தருவேன், சிறந்த மகிழ்வும் மிகுந்த நலமும் நான் பெறுவேன். உனக்கே எடை தருவேன், உனை போல் மாறிடுவேன். இன்று உனக்கே எடை தருவேன், உனை போல் மாறிடுவேன். உனக்கென எடை தருவேன், உன் பணி செய்திடுவே. உனக்கென எடை தருவே, உன் பணி செய்திடுவே. உறவாட வந்தவா, உலகாட வந்தவா, உயிராகி நின்றவா, உயிரை தந்தவா. உறவாட வந்தவா, உலகாட வந்தவா, உயிராகி நின்றவா, உயிரை தந்தவா. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும்
உமது கையெழுத்தின்படி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பான ஆண்டவரே, கடவுளின் தாய், இரக்கத்தின் அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறிடுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான இரக்கத்தின் அன்னையின் திருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை முடிய திருமகனை கருத்தாங்கினார். தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் மகிழ்வுகளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாள் திருப்பலியை நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்களை ஒப்பு கொடுத்தும் ஜெபிக்கின்றவர்களோடும் முதல் கல்வாரி பலியிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய முது பிள்ளைகளாகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களிலே மறைத்த அனைத்து ஆன்மாக்களையும் இவ்வுலகில் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, இரக்கத்தின் மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித அந்தோணியார், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் உறவோடு ஒன்றித்து வாழ
சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு அப்பா தந்தா என்று அழைத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாட்களில் நாங்கள் இழந்து போன அமைதியை மீண்டும் எங்களுக்கு தாரும். உமது இரக்கத்தை எங்கள் அனைவர் மீதும் பொழிந்தருளும். நாங்கள் செய்யும் பாவ செயல்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை அளித்தருளும். அச்சமின்றி உமது அருள் துணையோடு வாழ எங்களுக்கு உதவி அருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மன நிறைவோடு அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே கடவுளின் குடும்பத்தின் உறவின் சங்கமமாய் இந்த திரு அப்பத்தில் தம்மையே முழுமையாய் மறைத்து தனது தெய்வீக திரு உடலை திரு இரத்தத்தை நம் அனைவருக்கும் கொடுத்து இந்த கடவுளின் உறவோடு எந்நாளும் இணைந்து வாழ நம்மை அழைக்கும் கடவுள் இவர். இவர் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். வார்த்தை மட்டும் சொல்லிட உறவாக வந்த
முழுமையானது தேடி வந்த உணவு. மாதவழி கண்களை மூடுவோம். இரக்கத்தின் தாய்க்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு தருணம். அன்னை எவ்வளவு சக்தி மிக்கவளாக இருக்கிறாள் என்பதை இந்த ஆலய கட்டுமான பணி அல்லது இந்த புதுப்பிக்கும் பணியிலிருந்தும் இல்லை, இங்கு நிறைய ஜெபங்கள் மன்றாட்டுக்கள் அன்னை எவ்வளவு அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதற்கு எண்ணற்றவள் சாட்சியாக இருக்கிறீர்கள். எனவே அதே ஒரு நம்பிக்கையோடு கூட இரக்கத்தின் மாதா மன்றாட்டை நாம் இணைந்து ஜெபிப்போம். பாவிகளாக எங்கள் பேரில் பரிவும் கொண்ட இரக்கத்தின் அன்னையே, அருளின் அரசியே, மனுகுலத்தின் ராக்கினியே, மகிமையின் மாதாவே, உலக கவலைகளால் நிறைந்த எங்கள் இதய வேதனைகளால் நிறைந்து பாதை தெரியாத பட்டாம்பூச்சி போல பதறி நிற்கிறது. நீரற்ற நிலத்தில் விடப்பட்ட மீனை போல உமது பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். இரக்கம் நிறைந்த உமது இதய வாசலில் உருகி நிற்கும் எங்களை கடைக்கண் பாரும் அம்மா. துன்பப்படுவோரின் துயதரிக்கும் தயமிகு தாயே, உமது பாத மலரில் ஊர்ந்து வரும் பாம்புகளையும் துர்நாற்றங்களையும் அச்சுறுத்தல்களையும் உலகின் பயங்கரமான நோய்களையும் உமது இரக்கத்தின் சுடரியா சுற்றறியும். கொடிய பேய்களால் ஆட்கொள்ளப்பட்டு துன்பப்படுவர்களை உமது நேசத்தால் அரவணைத்துக் கொள்ளும். உமது பரிசுத்த கண்களின் கண்ணீரால் அவர்களை கழுவி உமது அன்பு மகன் பரமன் இயேசுவின் திருப்பாதம் அழைத்து செல்லும் அம்மா. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, எங்களை வழிநடத்துபவர்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். என்னாலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். எங்கள் துன்ப துயரங்கள் சோதனை வேதனைகளை நீக்கிடும். உம்மை அண்டி வந்தோருக்கு ஆறுதல் அளித்தருளும். வியாதிகளால் வருந்தோரை குணமாக்கும். ஆதரவற்றோரின் அழகின் கண்ணீரை துடைத்தருளும். மந்திரக்கட்டுகளால் அச்சுக்கொண்டவரை விடுவித்தருளும். அசுத்த ஆவிகளால் அல்லற்படுவோரை விடுவித்தருளும். உம் கருணை மூலம் மனுகுலம் மேலும் மேலும் அன்பே மரணத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ துணை புரியும். இரக்கத்தால் நிறைந்த ஆசிக்கும் எங்கள் மன்றாட்டிற்கு கனிவாய் இருக்கிறோம். உமது வல்லமையில மன்றாட்டினால் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்தருளும் அம்மா. ஆமென். கண்ணை மூடுவோம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி 3 நாட்கள் இந்த திருவிழா கொடியேற்றத்தோடு கூட இந்த நாளில் அன்னையுடைய அருளை நாடி வந்திருக்கிறோம். உங்கள் உள்ளத்திற்கு அத்தனை விதமான தேவைகளை இரக்கத்தின் தாயுடைய பாதத்திற்கு கொடுத்து அது எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரக்கத்தின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக என்னால் பரிந்து பேசுகின்ற தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இப்போது நன்றி மன்றாட்டு ஜெபம் வாசிக்கப்படும். முடித்த பிற்பாடு தந்தைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் அடுத்த நாளுக்குரிய நிகழ்வுகளை உங்களுக்கு அறிவிப்போம். நன்றி ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய முதல் நாள் திருவிழா திருப்பலியை எந்த விதமான இடர்பாடுகளும் இன்றி சிறப்பாக அனைத்து வழிபாடுகளும் நடந்தேறவும், அனைத்து இறை மக்களும் உம்மை கண்டுணரவும், உம்மையே எங்கள் வாழ்வின் நம்பிக்கையாக கொண்டு வாழவும், இன்றைய நாளில் உம் திருவுடலை உட்கொண்டு நிறைவடைய வைத்த உம் கருணை மிக்க அன்பிற்காய் இறைவா உமக்கு நன்றிகள் கோடி கோடி ஐயா. அன்புக்குரிய அருமையான இந்த நாளிலே நான் சொல்றேன், என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. அப்புறம் ஆமா ஆமா அதுதான் இன்னைக்கு நான் எடுத்த இந்த தலைப்போடு பார்த்தேன், உறவுகளை ஒன்றிணைப்புகள் அன்னை மரியா. தந்தை மிக அழகாக ஒரு மறைவுரை ஆற்றினார். நீங்க பார்த்தீங்கன்னா அவரை நான் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பா சொன்ன மாதிரி தான் இந்த திருவிழாவில் நான் இந்த நேரம் ஜோதிப்பேன். இப்போ அது யாரை கூப்பிடணும் அப்படின்னு நிறைய ஃபாதர்ஸ் தெரியும், உங்களுக்கு தெரியும், எக்கச்சக்கமான ஃபாதர்ஸ் இருக்காங்க. அவை எப்படி ஒரு 24ஆம் தேதி இந்த ஆலய அச்சிப்பு விழா அல்லது கொடியேற்று விழா என்று நினைக்கிற போது என் மனதில் வந்தது இக்னேஷியஸ் தாமஸ் தான். உங்களுக்கு தெரியும், அவரும் நானும் நெருங்கிய நண்பர்கள். என்னுடைய எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் எப்போதும் இருப்பார் என்னோடு. பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தான், இது ஆண்டவரால் நிகழ்ந்தது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்பதை போல தந்தை உங்களுக்கு தெரியும், நம்முடைய மறை மாவட்டத்தில் பல உயரிய பொறுப்புகளை சொத்து கண்காணிப்பாளர் மறை மாவட்டத்துடைய மேய்ப்பு பணி நிலையத்தில் இருந்திருக்கிறார்.
இளையோர் இயக்குனராக இருக்கிறார், மரியாதை ஆன்மீக இயக்குனராக இருக்கிறார். பல பெரிய பங்குகளை கோடம்பாக்கம் மாதிரி பெரிய பங்குகள்ல பெரிய பள்ளிகள்ல பணியாற்று. அவிடம் காணப்படிய ஒரே விஷயம் இப்ப ரொம்ப எளிமையானவர். இக்னேஷியஸ் அப்படின்னா எளிமை. அவை நாங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேல நான் குருமானவனாக இருந்த போதே தந்தை எனக்கு அவர் குருமானவர், அப்போ அவர் டீக்கன், நான் ஃபர்ஸ்ட் இயரு. அப்போது எனக்கும் அவருக்குமான அந்த உறவு இன்றளவும் நான் குருமானது. நான் 25 ஆண்டுகளாக எல்லா நேரங்களிலும் எனக்கு எப்பெல்லாம் நான் ஃப்ரீ ஆகணும், அவுட்லெட் சொல்லுவாங்க, வெளியே போனோம்னா அது இக்னேஷ் தான். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி எங்கேயாவது போலாமா, ஒன்றாக இணைவது, நிறைய விஷயங்களை தட்டி கொடுப்பது, இப்படியாக நிறைய காரியங்களை என்னோடு இணைந்து இப்படி வளர்ச்சியில் அதிகமாக பங்கேற்று இருப்பவர் அருள் தந்தை இக்னேஷியஸ் தாமஸ். தற்சமயம் தந்தை அவர்கள் ராயபுரத்தில் இருக்கிற வியாகுல மாதா ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாகும், மரியா மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளராகவும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த தலைப்புக்கு அவர் சரியானவர். அவருக்கு என்னை விட எக்கச்சக்கமான அகில உலக புகழ் பெற்றவர். ஏன்னா அவருக்கு ஊறுபட்ட உறவுகளை வைத்திருப்பர், எல்லோருடமும் அன்பாக பழகக்கூடியவர், நட்புறவு பாராட்டக்கூடியவர். எனவே அப்படியான ஒரு தந்தை சொன்னது போல அவர் தான் இன்னைக்கு இந்த ஆலயத்தை அச்சிக்கணும் என்பது நான் இல்லை, நான் சொன்னது மாதாவும் ஆண்டவரும் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. நினைக்கிற பலத்தை ஒரு கரவொலி கொடுப்போம். அப்ப இந்த அருமையான நாளில உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய முகூர்த்த நாள், தந்தை கூட நிறைய வேலைகளா இருந்தது. பட் இருந்தாலும் கூட இதையெல்லாம் விட்டு நம்மோடு இணைந்து மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு அபிஷேக ஆசீர்வாத திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக நல்லது ஒரு மறைவுரை ஆற்றி செப்பித்திருக்கிற தந்தை இக்னேஷியஸ் தாமஸ் அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து மியூசிக்க போடலாமே. நல்லா ஜோரா கைத்தடிங்க. சாப்பாடுலாம் இருக்கும் அனைவருக்குமாக. இப்போது அவளுக்கு அவரை மரியாதை செய்ய திருமதி ஜாஸ்மின், திருமதி சுமி அவர்களை அன்போடு சுமித்ரா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பலத்த ஒரு கரவொலி கொடுத்து தந்தைக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளையும் நல்லா ஜோரா கைத்தட்டுங்க. தந்தைக்கு நம்முடைய நெஞ்சான நன்றிகள், அவருடைய பணி சிறக்கணும், நல்ல உடல் சுகத்தை கொடுக்கணும் என்று நம்மளுக்காக ஜெபிப்போம். நான் சொன்ன மாதிரி இது நான் கடைசி நாளில் நீண்ட நேரம், ஏன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லை. நினைக்கிறேன் என்னுடைய வழிபாடு அவ்வளவு அழகாக, கொஞ்சம் நீண்ட வழிபாடாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கி ரொம்ப அழகாக இந்த வேலைகளை நம்முடைய இந்த எல்லாமே எனக்கு விளக்கத்தின் மாதா ஆலய மக்கள் தான். எனவே உங்களுக்கு தெரியும் எல்லாரையும் நான் பார்த்து மகிழ்ந்து கொண்டு, தந்தை சொன்ன மாதிரி எனக்கு எல்லா குடும்பம் தெரியும், ஒருத்தரையும் விட்டு வைக்கலாம். எல்லாரும் இன்னும் 2 நாள் இருக்கு. நிறைய பேருக்கு ஆண்கள் பெண்கள் எல்லா குடும்பங்களையும் அவங்க உள்கொண்டு இந்த வழிபாடு மிக அழகாக வழி நடத்திய குடும்பினருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நல்லா ஜோரா ஒரு கரவொலி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்முடைய பாடகர் குழுவினர் அவர்களுக்கு ரொம்ப நல்லா பாட்டு பாடினீங்க, அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நான் கடைசி நாளில் நிறைய விஷயம் பேசணும். எனவே இந்த நாளில் நம்ம இன்னும் 2 நாட்கள் இருக்கிற. எனவே நாளை மறுநாள் அவை நாளை தினம் நமக்கு மிக முக்கியமான நாள். நமக்கு தேர்பவனி இறக்கத்தினூற்று அன்னை மரியாள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே இந்த நாளில் லேட் ஆயிடுச்சு, 8:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பட் நாளைக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. நேரத்தோடு துவங்கி நாம் நேரத்தோடு அன்னையுடைய தேர்பவனியை எடுத்து செல்ல இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அப்படியே பட்டியலிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் இன்று எடுத்தால் அது நேரம் என்ன, உங்களுக்குலாம் பசிக்குது, நேரம் ஆகிவிடும். எனவே நாளை அல்லது நாளை மறுநாள் நான் பார்த்ததை, பகிர்ந்ததை, அனுபவித்ததை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி செலுத்த இருக்கிறேன். இந்த நாளிலே கூட நீங்க பசியாய் போகக்கூடாது என்பதற்காக ஆலய அச்சிப்பு விழாவை பார்த்தீங்கன்னா அனைவருக்குமாக உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார். 2 இடங்கள்ல உங்களுக்கான கீ ரைஸ் நினைக்கிறேன், கரெக்டா? கீ ரைஸ் இருக்கிறது. எனவே சாப்பிடுங்க, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. சாப்பிட்டு அந்த பொருட்களை எல்லாம் சாப்பிட்டு வேஸ்ட்னா அங்கே 2-3 கவர் வச்சிருப்பாங்க, அதில் போட்டு விட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி அடுத்த நாள், அதாவது கடைசி நாளில் அன்னையினுடைய தேர்பவனி நாளைய தினம் மிக அழகான ஒரு தேரை நம்ம அலங்கரித்து அன்னை நம்ம மத்தியிலே வலம் வர இருக்கிறார். தேர்பவனியும் நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள். கடைசி நாள் அன்பின் விருந்தும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதே மாதிரி கொடியிறக்க நிகழ்வு எல்லாம் இருக்கிறார். இன்னைக்கு ஒன்னே தான் சொல்லணும் பார்த்தேன். இன்னைக்கு நான் காலையிலேருந்து சின்னப்பா சொல்கிறோம், இன்னைக்கு பயங்கரமான மழை, உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பெய்து கொண்டே இருந்தது. நான் சொன்னேன் இன்னைக்கு ஃபாதர் எனக்கு ஃபோன் பண்ணார் காலையில், என்னப்பா எப்படி மழைலாம் பெய்த, பூசெல்லாம் நிற்பியா, எப்படி திருவிழா இருக்கா? நான் சொன்னேன் மாவா இருக்காங்க, எதுவும் நடக்காது. கை தட்டுங்க ஜோரா. பாருங்க எவ்வளோ அழகான மழை பெய்திருந்தாலும் கூட இந்த இடத்தை எவ்வளவு நேர்த்தியான முறையில் அன்னை மழையை நிறுத்திட்டான். 27ஆம் தேதி தான் தள்ளி வச்சிட்டாங்க. 2 27ஆம் தேதி
நாளை மறுநாள் ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்னா இங்க யார் இருக்கா? இரக்கத்தின் தாய் இருக்கிறாள். அவளுடைய விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கு. எனவே இது கடைசியாக நீங்க சொன்ன மாதிரி தான் நான் இன்னொரு பிரசங்கம் வைக்க விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த உறவுகள் இங்க வந்து பலராக இருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றால் இந்த ஆலயம் அந்த கட்டுமான பணி அதற்கான முடிவுகள் எனக்கு இன்னும் அப்படியே கண் முன்பாக இருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு உழைப்பு நான் மீண்டுமாக நான் சொன்ன கடைசி நான் சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த நாளில் நிறைய பேர் நேற்று இரவு நானும் உதவி பக்கத்தை வந்து சும்மா இந்த பக்கம் பார்க்க வந்து ஒரு 9:30 மணி 10 மணி இருக்கும். அதான் ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாம் பொம்பளைங்க ஆம்பளைங்க குழந்தைங்க எல்லாரும். அப்போ அது இதெல்லாம் மெனக்கெடுதல். இது வந்து யாரோ ஒரு கோயில் கட்டினாங்க ஏதோ பண்ணாங்க அப்படின்னு ஒரு ட்ரெஸ் போட்டு நல்ல நகை போட்டு வந்துட்டு அப்படியே போயிருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை என்னால் இங்கே பார்க்கவே முடியல. அப்படியே நினைக்கிறேன் இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான மாதாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்ம அனைவருமாகவே, ஏன்னா இவங்க அவங்கெல்லாம் வேணாம், நம்ம கடைசியால் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுவோம். இப்போது கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். ஆசீரோடு நான் இந்த நாளில் நாம் ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் அது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்களே, இந்த நாளிலே என்னை அழைத்து இந்த அழகான சிற்றாலயத்தை அர்ச்சிக்க ஆண்டவரால் என்னை தேர்வு செய்து தந்தை எனக்கு அழைப்பு தந்திருக்கிறார். எனவே பங்கு தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் சொன்னது போல எங்களிடையே இந்த உறவுகள் ரொம்பவும் நெருக்கம். பல ஆண்டுகளாக இறைவன் இந்த நட்புறவில் எங்களை இணைத்திருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளிலே சிறப்பாக அவருக்காக ஜெபித்திருக்கிறேன். 25 ஆண்டுகள் குருத்துவ வாழ்க்கையிலே நல்ல ஒரு குருவாய் பல பங்குகளில் பணியாற்றிய அவர் சீரும் சிறப்புமாய் மக்களின் நாயகனாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் பணி சிறக்க தொடர்ந்து ஜெபிக்கிறேன். வெள்ளி விழா காணும் அருட்தந்தை தொடர்ந்து நூற்றாண்டு விழாவையும் காண இறைவன் அவருக்கு நீடி ஆயுளை நல்ல உடல் சுகத்தை தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக தந்தைக்கு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய உதவி பங்கு தந்தை டேவிட் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகள். தேங்க்யூ ஃபாதர். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. கடைசி ஒரே ஒரு இது, ஆலயம் புதிதாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நடுநாயகமாக அன்னை தேவத்தாய் இருக்கிறார். இன்னைக்கு முக்கியமான நாள், அச்சிப்பு நாள். எனவே சாப்பிட்டு போய் உள்ள போய் ஒரு 3 அருள்மறை ஜெபம் சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு மறுமுறை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். கலை நிகழ்ச்சி உடனடியாக துவங்கும். கடைசி பாடல். உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பு கொள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பு கொள்ளுதே. விழிகளிலே பாழ்விழா தினந்தோறும் திருவிழா பாடாழகே. கொஞ்சம் எல்லாம் வாங்க, இந்த இடத்துல யாரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க சீக்கிரம் பாஸ். தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த
செல்வம் காணா ஊர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா கையேந்தி வந்தோம் எம் குறை கேளும் அம்மா காணாத இயேசுவையே தேடி அழைதாயே அம்மா தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும் விண்ணில் வாழும் உன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே மாறாழையே தாய்மடி துறையாரே நீ முழுமதி மாறாழையே தாய்மடி துறையாரே நீ முழுமதி